வணக்கம். யூடியூப் பிரைவேட் சேனல். பகுஜன் சமாஜ் தமிழ் மாநில கட்சியின் தலைவருமான திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். கொலைக்கு பின்னணி என்ன? இந்த நிலையில் இதுவரை பகுஜன் சமாஜ் மாநில கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் 23 ரவுடிகள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார்கள். இதில் 2 பெண் ரவுடிகள், 7 வழக்கறிஞர்கள். இவர்கள் அனைவரும் இதுபோன்ற செயல்களை இவர் தமிழகத்தில் இவர்கள் நடத்தி வந்திருக்கின்றார்கள். கொலை, கொள்ளை, கஞ்சா, அபின், ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்து போன்ற செயல்கள் இவர்களால் மாத்திரமே தான் தமிழகத்தில் நடத்தப்பட்டிருக்கின்றது. புளியந்தோப்பில் சேர்ந்த பிரபல ரவுடி நாகேந்திரன் என்பவர் 24 ஆண்டு ஆயுள் கைதியாக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டவர். இவருடைய தலைமையில்தான் இந்த கொலை நடந்திருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கின்றது. பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகன் ரவுடி அஸ்வத்தாமன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவருடைய வாக்குமூலங்கள் வெவ்வேறு விதத்திலும் போலீசார் எடுக்கப்பட்டார்கள். அஸ்வத்தாமன் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு பதவியில் இருப்பதாகவும் தெரிய வந்தது. அஸ்வத்தாமன் வாக்குமூலத்தால் 1 மாதத்திற்கு முன்னால் தலைமறைவாக போன சம்போ செந்தில் என்பவர் வழக்கறிஞருமான அவரை அஸ்வத்தாமன் வாக்குமூலத்தால் தாய்லாந்தில் கைது செய்யப்பட்டார். சம்போ செந்தில் என்பவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து அஸ்வத்தாமன் வாக்குமூலத்தால் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மணிவண்ணன் என்பவரை காவல்துறையினர்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்தியதின் மூலமாக இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கு முடிவுக்கு வருகிறது என்பது தெரியப்படுகிறது. வணக்கம்.